வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேட்டோ நாட்டில் ரகசியமாக நுழைந்த ரஷ்ய ட்ரோன் அடுக்குமாடி குடியிருப்பில் மோதி வெடித்ததால் பரபரப்பு. பிரெக்சிட் விதிக்கு எதிராக ஸ்பெயின் போராட்டம். பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளுக்கு ஆதரவு. பிரிட்டிஷ் எல்லைகளில் அகதிகளின் வயதை கண்டறிய சர்ச்சைக்குரிய AI தொழில்நுட்பம். உக்ரைனுக்கு சோவியத் ஆயுதங்களை அனுப்ப வெனிசுலா திட்டம். புட்டினுக்கு எழுந்த புதிய அச்சம். பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளுக்கு ஐரோப்பாவில் புதிய கட்டண நெருக்கடிகள். வாசிகளே மாற்றம். கசிந்த கிரெம்ளின் வரைபடங்கள். அதிபர் புட்டினிடம் ரஷ்ய தளபதிகள் பொய் கூறுவது அம்பலம். அமெரிக்க வீரர்களுக்கு எழுந்த புதிய அச்சுறுத்தல். பெண்டகனுக்கு பெருகும் நெருக்குதல். ருமேனியாவில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் எல்லையை ஒட்டியுள்ள நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடான ருமேனியாவின் எல்லைக்குள் ரஷ்யாவின் காமிகாசி ரக ட்ரோன் ஒன்று ரகசியமாக நுழைந்துள்ளது. எல்லை நகரமான துல்சியாவில் உள்ள மக்கள் வசிக்கும் பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மீது அந்த ட்ரோன் நேராக மோதி பயங்கரமாக வெடித்து சிதறியது. நள்ளிரவில் நடந்த இந்த விபத்தில் கட்டிடத்தின் பெரும்பகுதி சேதமடைந்ததுடன் பொதுமக்கள் பலர் படுகாயமடைந்து அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் வானிலை மீறப்பட்டதை தொடர்ந்து ருமேனிய ராணுவம் தனது F-16 போர் விமானங்களை அவசரமாக வான்வழி பாதுகாப்புக்காக ஏவியது. இந்த விபத்தை அடுத்து எல்லையோர பகுதி மக்களுக்கு வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான நிலவரி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டனர். நேட்டோ நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட இந்த அச்சுறுத்தலை அடுத்து எல்லையில் ராணுவ கண்காணிப்பை தீவிரப்படுத்த கூட்டமைப்பு நாடுகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. பிரெக்சிட் விதிக்கு எதிராக ஸ்பெயின் போராட்டம். பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளுக்கு ஆதரவு. பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் 90 நாட்கள் மட்டுமே தங்கி இருக்க முடியும் என்ற கடுமையான விதி அமுலில் உள்ளது. இந்த 90 நாட்கள் தங்கும் கட்டுப்பாட்டு விதியால் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டின் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளை எப்போதும் வரவேற்கும் ஸ்பெயின் அரசு இந்த விதியால் அவர்கள் பாதிக்கப்படுவதை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளது. இதனால் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளுக்கான இந்த தடையை நீக்க கோரி ஐரோப்பிய ஒன்றிய ஸ்பெயின் தீவிரமாக போராடி வருகிறது. பிரிட்டிஷ் மக்கள் தங்கள் நாட்டில் நீண்ட காலம் தங்கி மகிழ்வதற்கான தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்க ஸ்பெயின் தயாராகி உள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் மீது ஸ்பெயின் வைத்துள்ள அன்பும் அதன் பொருளாதார நலனும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் எல்லைகளில் அகதிகளின் வயதை கண்டறிய சர்ச்சைக்குரிய AI தொழில்நுட்பம். பிரிட்டன் எல்லைக்குள் நுழையும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உண்மையான வயதை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. எல்லைகளில் தங்களை சிறுவர்கள் என்று பொய்கூறி ஏமாற்றும் முதியவர்களை கண்டறிந்து முறைகேடுகளை தடுப்பதே இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த AI தொழில்நுட்பம் முக அமைப்புகள், எலும்பு வளர்ச்சி மற்றும் பற்களின் எக்ஸ்ரே போன்ற உடல் ரீதியான தரவுகளை ஆய்வு செய்து வயதை கணிக்கும். எனினும் இந்த தொழில்நுட்பம் துல்லியமானது அல்ல என்றும் இது மனித உரிமைகளை மீறும் செயல் எனவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் கடுமையாக எதிர்க்கின்றன. தவறுதலான கணக்கீடுகள் காரணமாக உண்மையான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்பூர்வ பாதுகாப்புகள் மறுக்கப்படலாம் என அச்சம் எழுந்துள்ளது. பலத்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தவும் புகலிட கோரிக்கைகளை முறைப்படுத்தவும் இந்த திட்டம் அவசியம் என்று பிரிட்டிஷ் அரசு வாதிடுகிறது. உக்ரைனுக்கு சோவியத் ஆயுதங்களை அனுப்ப வெனிசுலா திட்டம். புட்டினுக்கு எழுந்த புதிய அச்சம். வெனிசுலாவிடம் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் பெருமளவிலான சோவியத் காலத்து பழைய ஆயுதங்களை உக்ரைன் ராணுவத்திற்கு விற்க அந்நாடு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வெனிசுலாவில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின் அங்குள்ள புதிய அரசு அமெரிக்காவுடன் தனது உறவை மீண்டும் புதுப்பிக்கவும் பலப்படுத்தவும் தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த சூழலை பயன்படுத்தி வெனிசுலாவிடம் உள்ள போர் டாங்கிகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குமாறு அமெரிக்கா அழுத்தம் தரலாம் என ரஷ்யா அஞ்சுகிறது. ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செர்ஜி சோய்கு உக்ரைன் போரில் லத்தீன் அமெரிக்க நாடுகள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று வெனிசுலாவிடம் நேரடியாக எச்சரித்துள்ளார். சோவியத் காலத்து ஆயுதங்களை இயக்குவதில் உக்ரைன் ஏற்கனவே நிபுணத்துவம் பெற்றுள்ளதால் வெனிசுலாவின் ஆயுதங்கள் உக்ரைன் போர்க்களத்தில் அவர்களுக்கு பெரும் சாதகமாக அமையக்கூடும். பல தசாப்தங்களாக தனது நட்பு நாடாக இருந்த வெனிசுலா தற்போது அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்து உக்ரைனுக்கு உதவக்கூடும் என்ற எண்ணம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளுக்கு ஐரோப்பாவில் புதிய கட்டண நெருக்கடிகள், வாசிகளை மாற்றம். பிரெக்சிட் மாற்றங்களுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கூடுதல் கட்டணங்களை விதிப்பதால் அவர்களின் பயண செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் நுழைவதற்கு புதிய கட்டாய அனுமதியாக 6 பவுண்டுகள் கட்டணம் விரைவில் அமுலுக்கு வர உள்ளது பிரிட்டிஷ் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல ஐரோப்பிய சுற்றுலா தலங்களில் உள்ளூர் மக்களுக்கு குறைந்த கட்டணமும் பிரிட்டிஷ் உள்ளிட்ட வெளிநாட்டு பயணிகளுக்கு பல மடங்கு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற வெனிஸ் போன்ற நகரங்களில் நுழைவு கட்டணங்கள் மற்றும் கூடுதல் சுற்றுலா வரிகள் விதிக்கப்படுவது விடுமுறையை கழிக்க செல்வோரின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. இதனுடன் ஐரோப்பிய விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் பாலி டாக்ஸி மோசடிகளும் கணிசமாக அதிகரித்துள்ளன. இத்தகைய மறைமுக கட்டணங்கள் மற்றும் திட்டமிட்ட ஏமாற்று வேலைகளால் ஐரோப்பிய நாடுகள் தங்களை புறக்கணிப்பதாக பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கசிந்த கிரெம்ளின் வரைபடங்கள், அதிபர் புட்டினிடம் ரஷ்ய தளபதிகள் பொய் கூறுவது அம்பலம். உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்ய ராணுவம் பெற்று வரும் வெற்றிகள் குறித்து அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் அந்நாட்டு ராணுவ தளபதிகள் தவறான வரைபடங்களை காட்டி ஏமாற்றி வருவது கசிந்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கசிந்த அதிகாரப்பூர்வ வரைபடங்களை ஆய்வு செய்த சர்வதேச நிபுணர்கள் ரஷ்யா தனது ராணுவ முன்னேற்றங்களை மிகைப்படுத்தி காட்டியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர். உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள பல முக்கிய பகுதிகளை ரஷ்ய ராணுவம் ஏற்கனவே கைப்பற்றிவிட்டதாக புட்டினிடம் பொய்கூறி உண்மை நிலை மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இந்த தவறான மற்றும் ஏமாற்று காரியங்களால் போர்க்களத்தின் உண்மையான நிலவரம் தெரியாமல் அமைதி பேச்சுவார்த்தைகளில் புட்டின் சாத்தியமில்லாத கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார். போரில் ரஷ்யாவின் முன்னேற்றம் மந்தமடைந்துள்ள நிலையில் தங்களின் பதவிகளையும் தோல்விகளையும் மறைப்பதற்காகவே உயர் அதிகாரிகள் இந்த உத்தியை கையாண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் தீவிர ஆதரவாளர்களே ராணுவ தலைமையில் இந்த பொய்களை விமர்சித்து வரும் நிலையில் இந்த வரைபட கசிவு புட்டின் உருவாக்கியுள்ள அதிகார அமைப்பின் குளறுபடிகளை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க வீரர்களுக்கு எழுந்த புதிய அச்சுறுத்தல், பென்டகனுக்கு பெருகும் நெருக்குதல். வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களை குறிவைத்து அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய ஆபத்தான அச்சுறுத்தல்கள் எழுந்துள்ள விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வணிக ரீதியாக எளிதாக கிடைக்கக்கூடிய மலிவு விலை ட்ரோன்கள் மற்றும் நவீன மின்னணு சாதனங்கள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவது தீவிரமடைந்துள்ளது. இந்த தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தவறிவிட்டதாக உள்நாட்டில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. போர்க்களங்களில் எதிரிகளின் இத்தகைய வியூகங்களை எதிர்கொள்ளவும் வீரர்களை பாதுகாக்கவும் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் நவீன தடுப்பு உத்திகளை உடனடியாக அமுல்படுத்த கோரி பென்டகனுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் பென்டகன் அதிகாரிகளிடம் தீவிர விசாரணைகளையும் விளக்கங்களையும் கோரி வருகின்றனர். உலகளவில் அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களை இந்த அச்சுறுத்தல் வெளிப்படுத்தியுள்ளதால் ராணுவ பட்ஜெட்டில் இதற்கான புதிய நிதி ஒதுக்கீடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.